வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து காஞ்சிபுரம் இட்லி தான் பண்ண போறேன். காஞ்சிபுரம் இட்லிக்கு நேத்திய மாவெல்லாம் அரைச்சிட்டு, முதல்ல வந்து மாவு எவ்வளவு அரிசி உளுந்து எவ்வளவு ஊற வைக்கணும், மாவு எப்படி அரைக்கிறதுங்கிறத முதல்ல பார்த்துடலாம் வாங்க. இப்போ வந்து காஞ்சிபுரம் இட்லிக்கும் ஊற வச்சிருக்கேன். எப்பயுமே வந்து வெள்ளை உளுந்து ஊற வைப்போம் இல்லையா, இன்னைக்கு வந்து நான் வந்து கருப்பு உளுந்து ஊற வச்சிருக்கேன். நல்ல ஒரு கப்பு கருப்பு உளுந்து, அதே மாதிரி பச்சரிசி ஒரு கப்பு, ரெண்டுத்தையும் தனித்தனியாக ஊற வச்சிருக்கேன். இதை நம்ம முதல்ல கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சிருக்கேன் உளுத்தம்பருப்பில். அதை இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க, உளுந்து நல்லா கோர்ஸாக அரைச்சாச்சு. அதை எடுத்து மாற்றிடலாம் பாத்திரத்தில். அடுத்தது வந்து தண்ணியெல்லாம் வடிய விட்டு அரிசி இதே மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சரிசியை மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். இதுவும் நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். அரிசி ரவரவையா அரைச்சாச்சு. உப்பு வந்து இப்பயும் சேர்த்துக்கலாம், இல்லை புளிச்சதுக்கு அப்புறமும் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் நம்மளுடைய விருப்பம் தான். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து புளிக்க விட்டுடலாம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்படியே மூடி வச்சிருவோம். மாவு நல்லா புளிக்கட்டும். புளிக்கிறதுக்கு அப்புறமா நான் வந்து உங்களுக்கு பார்த்து காமிக்கிறேன். பாருங்க, மாவு எவ்வளவு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்க. தெரியுதா? தெரியுதா? இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம். நம்ம வந்து அரைச்சிட்டு புளிக்க வைக்கிறதுக்கு அந்த சமயத்துலயும் உப்பு சேர்த்துக்கலாம், புளிச்சதுக்கு அப்புறமும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்ப சேர்த்துக்கிறேன். ஸோ தேவையான உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஆல்ரெடி நான் வந்து காஞ்சிபுரம் இட்லி எப்படி பண்ணணுங்கிறது சொல்லியிருக்கேன். அதாவது அப்ப எப்படி பண்ணிருப்போம் அப்படிங்கிறத சொல்றேன். வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணிருப்போம். அதனால ஒரு கப்பு இட்லி அரிசி, ஒரு கப்பு பச்சரிசி, ஒரு கப்பு வந்து வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணி பண்ணோம். இன்னைக்கு நான் வந்து கருப்பு உளுந்து யூஸ் பண்ணிக்கிறதுனால ஒரே ஒரு கப்பு பச்சரிசி, ஒரு கப்பு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இதுல இட்லி ரொம்ப சூப்பரா வரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணலன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப அரைச்ச மாவு ரெடியா இருக்கா? தாளிக்க வேண்டியதான் தாளிக்க போறோம். பாருங்க, மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்க. ஸோ இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா தயிர் சேர்த்துடலாம். தயிர் வந்து நல்ல ஒரு அரை கப்புக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் தாளிச்சிடுவோம். மாவு வந்து நல்ல நரன்னு இருக்கணும். அப்பதான் வந்து இட்லி வந்து நல்லா இருக்கும். அப்படியே உடஞ்சி வரும்போது அந்த உள்ளுக்குள்ள சொலையா இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி விண்டு பார்க்கும்போது அப்பதான் அந்த மாதிரி வரும். பாருங்க, அது மாதிரி மாவு நல்லா பொங்கி வரணும். அப்பதான் நல்லா இருக்கும் இட்லியுமே. இப்ப இந்த பக்கம் ரெடியா இருக்கு மாவு. இந்த இடத்துல வந்து நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணையும் நெய்யுமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போறேன் தாளிக்கிறதுக்கு. நெய்யும் நல்லெண்ணையும் சேர்த்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, மிளகு, சீரகம், கருவேப்பிலை, கொஞ்சம் வந்து முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் சுக்கு பொடி, அப்புறம் பெருங்காய பொடி, இதெல்லாம் தான் நம்ம சேர்க்க போறோம். நான் வந்து பெருங்காய பொடி எப்பயுமே மாவுலயே சேர்த்துருவேன். அப்படியே அந்த சுட 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 அந்த எண்ணெயை அது மேல விட்டுறணும். அவ்வளவுதான். பெருங்காய பொடி, சுக்கு பொடியும் சேர்த்துடலாம். சுக்கு பொடி வந்து ஓரளவுக்கு நீங்க கொஞ்சம் கூட போட்டாதான் அந்த வெந்து வரும்போது அந்த வாசனையோட ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப ஜாஸ்தியும் வேண்டாம், ரொம்ப கம்மியும் வேண்டாம். ஸோ அந்த மாவுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா போட்டுக்கோங்க. பாருங்க, இப்ப எண்ணெய் காஞ்சிடுது. கடுகு, மிளகு, சீரகம், முந்திரி பருப்பையும் சேர்த்துறேன். ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலையை சேர்த்துடலாம். அவ்வளவுதான். அப்படியே சுட 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 மேல விட்டுரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா கலக்கியாச்சு. இப்ப வேக வைக்கிறதுக்கு நம்ம பாத்திரம் ரெடி பண்ணிருக்கோம். பாருங்க, இந்த பக்கம் கடாய் வச்சிருக்கேன்னா அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். அதை காஞ்சிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள தட்டை வச்சிருவோம். இதுல நான் வந்து டவரால வந்து நெய் தடவி வச்சிருக்கேன். இப்ப இதுல ஒரு பாதி விட்டுக்கலாம். நாம அப்ப வெந்து வரும்போது கரெக்டா வரும்.
சாதாரணமா பாத்தீங்கன்னா இந்த மந்தார இலையில கொடலி ஒண்ணு பண்ணுவாங்க இல்லையா, கொடலி அதுலதான் வந்து ஊத்துவாங்க. பட் நம்ம கிட்ட அதெல்லாம் இப்ப இல்ல. அதனால நான் வந்து டவரால ஊத்திருக்கேன். நீங்க வேணும்னா டம்ளரோ டவராவோ குட்டி குட்டியா கப்பு எது கிடைக்குதோ அதுல கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது பாருங்க, இந்த மாதிரி சின்ன டம்ளர் இருந்ததுன்னா அது கூட பண்ணிக்கலாம், அதுல கூட நம்ம ஊத்திக்கலாம். இல்லைன்னா அஞ்சரை பெட்டி இருக்கும்ல, அந்த கப்பு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னு வச்சிடறேன், வேகட்டும். நல்லா ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல ஆகும். ஸோ நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். பாருங்க, காஞ்சிபுரம் இட்லி வந்து ரெடியா இருக்கும். நம்ம பார்த்துருவோம். பாருங்க, எடுத்து கீழே வச்சிருவோம். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா வெந்திருக்கும், பார்த்தாலே தெரியும். ஆறட்டும். ஓரமெல்லாம் லூஸ் பண்ணிடுவோம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஆறி எடுத்துருவோம். அவ்வளோதான். தெரியுதா உங்களுக்கு நல்லா வெந்திருக்கிறது? அவ்வளோதான், நம்மளுடைய காஞ்சிபுரம் இட்லி ரெடி. இதுக்கு மிளகா பொடி தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷன். பார்த்தீங்கன்னா மிளகா பொடி தான் நல்லா இருக்கும். ஸோ அதனால மிளகா பொடி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லா டேஸ்டா இருக்கும். நம்ம வந்து வெள்ளை உளுந்துல பண்ணியிருப்போம். கருப்பு உளுந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அந்த தோலோட இருக்கிற உளுந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் வந்து இதை இன்னைக்கு பண்ணிட்டு நாளைக்கு நெக்ஸ்ட் டே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குள்ளே அந்த சுக்கு வாசனை, மிளகு வாசனை எல்லாம், மிளகு, சீரகம், சுக்கு, நெய் வாசனை எல்லாம் இறங்கியிருக்குமா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்னைக்கு சுட சுட சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டு, நெக்ஸ்ட் டே ஊறினதுக்கப்புறம் சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டு. கண்டிப்பாக கருப்பு உளுந்து, அந்த தோலோடு இருக்கிற உளுந்து சேர்த்து பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் திரும்பவும் அளவு இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். நான் 1 கப்பு பச்சரிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 கப்பு கருப்பு உளுந்து கரெக்டா இருக்கும். இது தனித்தனியா ஊற வச்சு கொஞ்சம் கோர்ஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். நான் வந்து வெள்ளை உளுந்து பண்ணும்போது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு அரைச்சு வந்து கோர்ஸா அரைச்சு எடுத்துருவேன். கருப்பு உளுந்து அப்படிங்கிறதுனால அதை முதல்ல தனியா அரைச்சு எடுத்துட்டு அப்புறம் பச்சரிசியை தனியா அரைச்சு எடுத்துன்னு பண்ணுவேன். அவ்வளவுதான். ட்ரை பண்ணி பாருங்க.